இதுக்கு காக்னிட்டிவ் பிஹேவியர் தெரப்பின்னு சொல்லி ஒரு பேசும் சிகிச்சை இருக்குன்னு வச்சுக்கோங்க. பட் இதுக்குள்ள நம்ம போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அத செக்ஸ் தெரப்பின்னு நம்ம சொல்லுவோம். இவங்க 2 பேருக்குள்ள உண்மையிலேயே அரோசல் பேட்டர்ன்னு சொல்லக்கூடிய 2 பேரும் உடல் ரீதியாக, மன ரீதியாக செக்சுவலா ஈர்க்கப்பட்டிருக்காங்களான்றது எல்லாமே நம்ம அதுல கண்டுபிடிச்சுருவாங்க. ஸோ அந்த அசஸ்மென்ட்லயே நமக்கு தெரிஞ்சிரும். இவர் உண்மையிலேயே ஈர்க்கப்படாததுக்கு காரணம் இது மட்டும் தானா? இல்ல வேற ஏதாவது செக்சுவல் அஃபேர் வேற யார்கிட்டயாவது இருக்கா? இல்ல மாஸ்டர்பேஷன் அடிக்ஷன்னு சொல்ற விஷயம் இருக்கா? இல்ல பார்ன் அடிக்ஷன்னு சொல்லக்கூடிய விஷயம் இருக்கான்றது இண்டிவிஜுவலா அவர்கிட்ட தெரப்பி எடுக்கிறப்போ நமக்கு தெரிஞ்சிரும். அத பேஸ் பண்ணி நம்ம தெரப்பி ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கன்சர்ன ஈஸியா அட்ரஸ் பண்ணலாம். உதாரணத்துக்கு இவங்க 2 பேருக்குள்ள அந்த பேசும் முறை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். 2 பேருமே ஒருவேள அன்பா பேசல, அல்லது எப்ப பாரு சண்டை போட்டாங்க அப்படின்னா, சில ஆண்கள் சொல்றது, "இவ்வளோ சண்டையில நான் எப்படி சார் பெர்ஃபார்ம் பண்ண முடியும்? எனக்கு எரோசலே ஆகலன்ற மாரி சொல்லக்கூடிய ஆண்களும் உண்டு. இதுக்கு காக்னிட்டிவ் பிஹேவியர் தெரப்பின்னு சொல்லி ஒரு பேசும் சிகிச்சை இருக்குன்னு வச்சுக்கோங்க. பட் இதுக்குள்ள நம்ம போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அத செக்ஸ் தெரப்பின்னு நம்ம சொல்லுவோம். இவங்க 2 பேருக்குள்ள உண்மையிலேயே அரோசல் பேட்டர்ன்னு சொல்லக்கூடிய 2